கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் அற்புதத்த நாள். இந்த நாள் உங்களை இயேசப்பா மகிழ்ச்சியாக்குற நாள். நம்புவீர்களா? இயேசப்பா ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் பெரியவர். உங்கள் கண்ணீரை துடைப்பார். கலங்காதீங்க. படிக்க முடியலையா? வேலை இல்லையா? வியாபாரம் நடக்கலையா? எல்லாரும் கைவிட்டுட்டாங்களா? எங்க போகிறன்னு தெரியலையா? பயப்படாதீங்க. உலகத்தை உண்டாக்கின ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். அவர் தான் இயேசு. எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கே செய்ய போகிறார். சரியா? இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். இந்த ஜீவாத்தின் தலைப்பு, உங்களுக்கு எதிரான ஆலோசனைகளை கவிழ்த்து போடுவார். நமக்கு எதிரான ஆலோசனைகள், நமக்கு எதிரான ஆலோசனைகள் எல்லாத்தையும் கவிழ்த்து போடுவாரா? நமக்கு எதிராக ஆலோசனைகள் சிலர் கொடுப்பாங்க. சில காரியத்தை ஆலோசிப்பாங்க. கண்டிப்பாக ஆலோசிப்பாங்க. ஒரு தடவை அடியன் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலைப்பாங்கான இடம் போல் இருக்கிறது. நிறைய அசுத்தாவிகள் கூடி உட்கார்ந்து சில தீமையான யோசனைகளை, ஆலோசனைகளை போடுகிறது. அடியன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு அக்கினி புறப்பட்டு போறதை போல பார்த்து, அந்த இடத்தில் வந்து அக்கினி விழுந்தவன எல்லாம் தாறுமாறாய் சிதறி போனது. பயந்து ஓடுகிறதாய் ஒரு காட்சி. ஆண்டவர் சொன்னான், பிசாசானவன் தேவையில்லாத ஆலோசனையை போட்டு யாரை வஞ்சிக்கலாம், ஏமாத்தலாம், இந்த ஊழியக்கான விரோதமா என்ன செய்யலாம், உனக்கு ஒரு மனுஷன் யோசிச்சுட்டே இருந்தான். அதான் உனக்கு காண்பிச்சேன். நீ ஜெபித்த மாத்திரத்தில் நான் என் வல்லமை அனுப்புன்னு சொன்னார். பாருங்க, இப்போ பிசாசுடைய ஆலோசனை, நமக்கு எதிராக அவன் எடுக்கிற ஆலோசனையை கத்திர ஒன்றும் இல்லாமல் பார்த்து போடுறாருன்னா, மனுஷன் நமக்கு விரோதமாக கொண்டு வருகிற ஆலோசனை கவிழ்த்து போட மாட்டாரா? கண்டிப்பா கவிழ்த்து போடுறாரு. வேலை செய்யற இடத்துல சதி நடக்குதா? நீ ஊழி செய்யற இடத்துல சதி பண்றாங்களா? குடும்பத்துக்குள்ள சதி நடக்குதா? நீ நம்பினவங்களும் உங்களுக்கு எதிராக திட்டம் போடுறாங்களா? ஒன்றும் நடக்காது. எல்லாத்தையும் கத்தர் கவிழ்த்து போட போறார். நீங்களே சாட்சி கொடுக்க போறீங்க. எங்களுக்கு ரோமா போட்ட சதி ஆலோசனைகள் எல்லாம் தேவன் கவிழ்த்து போட்டாரு. எல்லாத்தையும் தாறுமாறாக்கி போட்டாரு, அழிச்சு போட்டாரு. எங்களை கத்தர் உயர்த்திட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற சாட்சியை நம்ம கேட்க போறோம். ஏசப்பா நாம மகிமைப்பட போகுது. நம்புவீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, எதிராளிகளுடைய தவறான ஆலோசனைகளை, எங்களுக்கு எதிரான ஆலோசனைகளை கவிழ்த்து போடுகிற தெய்வமே, நீர் நல்லவர். இப்பொழுது உம்முடைய வல்லம் இறங்கட்டும். யாரெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ, எங்களுக்கு எதிராக தேவையில்லாத ஆலோசனைகளை பண்ணி கொண்டு மக்கள் இருந்துக்கிறாங்கன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும். எல்லா எதிரான ஆலோசனைகளும் ஒன்னும் இல்லாம போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய ஆலோசனைகள் அவமாகி போகட்டும். அது கவிழ்க்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது வியாதியஸ்தர்களை தொடுவீராக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். யாராவது மரணத்தின் பிடியில் இருந்தால் விடுதலை கொடுப்பீராக. குடும்பத்திலேயோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ, தொழிலையோ, வியாபாரத்திலேயோ, படிப்பிலேயோ திடீர்னு ஏதாவது பிரச்சனை உடைய பிள்ளைகள் கலங்கி இருப்பாங்கன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வந்துருங்க. ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்துருங்க. அப்படி செய்கிறேன். நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறேன். ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். ஆண்டவர் இப்போ தொட்டு அவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். நீர் அப்படி செய்து விட்டே. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.